ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். இப்போ நம்ம ஹெல்த்தியான கொழுக்கட்டை, சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் 4 விதம் ஸ்டஃபிங் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கேன். அது நம்ம எவ்வளோ உங்களுக்கு தேவையோ, கொழுக்கட்டை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கணும். இப்போ நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தான், கொழுக்கட்டை மாவு. இப்போ 2 கப்பு அரிசி மாவு, அதோட கொஞ்சோண்டு உப்பு. இப்போ இது ஒரு டிப்பு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த சுடுதண்ணியை போட்டு நம்ம கலர்றதுக்கு நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும். அடுப்புலேருந்து அப்படியே கொண்டு வந்து நீங்கள் இதில் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த மாவு பதம் நல்லா வரும். அந்த டிப்பு மட்டும் மறக்காமல் பண்ணணும். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இது அளவுலாம் நம்ம சொல்ல முடியாது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பார்த்துக்கணும். இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றுனீங்கன்னா தான் அந்த மாவு நல்லா வெந்து நல்லா பூவாட்டம் வரும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தது நல்லா தெரியும். இது மாதிரி நல்லா வெந்த மாதிரி இருக்கணும் மாவு. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன பூர்ணம் செய்கிறோன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை வச்சு ஸ்டஃபிங் அந்த பூர்ணம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த வேர்க்கடலை நான் பச்சை வேர்க்கடலையை வறுத்து தோலை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வறுத்ததும் எடுத்து பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதை பச்சை வேர்க்கடலையை வறுத்து எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக, டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம வறுக்கிறதுல. அதனால் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 1 கப்பு அளவு வேர்க்கடலை அதை போட்டு இது கொஞ்சம் நான் கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் வெல்லம் சேர்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது, நொரன்னு தான் அரைக்கணும். இப்போ நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா மசியாது. அதனால் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போடணும். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பல்ஸ் கொடுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக மசியும். அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலை ஸ்டஃபிங் அந்த பூர்ணம் ரெடி. இப்போ அடுத்த பூர்ணம் பார்த்துடலாம் நம்ம. இப்போ அடுத்த பூர்ணம் எள்ளும் வெல்லமும் போட்டு இது மாதிரி நான் எள்ளை வறுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இப்போ இது 100 கிராம் இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இது எவ்வளோ எள் எடுத்தோமோ அதே அளவு வெல்லம், இந்த மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெல்லம் தான் நான் எடுத்திருக்கேன். அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம இதை சேர்த்து இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. எள் பார்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த பூர்ணம் பார்ப்போம். இப்போ அடுத்து கடலைப்பருப்பை வச்சு ஒரு பூர்ணம் செய்யலாம். அதுக்கு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த மாதிரி சாஃப்டாக வேகணும். அதுக்கு ரொம்பவும் வெந்துருச்சுன்னா குழன்னு ஆகிடும். அதனால் பதமாக வேக வச்சு எடுக்கணும். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை வெள்ளைப்பாகு எடுத்து
அந்த அரைச்சதை போட்டு கிளறணும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகுக்கும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு பேனில் நம்ம போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு மாதிரி, அதாவது பாகு பதம் வரக்கூடாது, கரையணும், அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக தண்ணி போதும். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு இதை கரைய வச்சிடலாம். இதை அடுப்பில் வச்சு இதை கரையணும், கரைஞ்சா போதும். இப்போ இது நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது அந்த கல் மண் இருக்கும், அதை வந்து நம்ம வடிகட்டிடணுன்னா வடிகட்டிடலாம். நான் இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பை வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம அதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கெட்டியமாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கெட்டியமாக ஆயிடுச்சு. இதோட கொஞ்சோண்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நான் சேர்க்குறேன். இப்போ நான் எல்லாமே காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொழுக்கட்டை பூர்ணம் வைக்கிற அளவுக்கு தான் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ அளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். உள்ளே வந்து பூர்ணம் வைக்கும் போது வெளியில் வந்து தண்ணியாட்டம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம அடுத்து தேங்காய் பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த அரை கப்பு வெல்லம், இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதையுமே நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கரையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காவை சேர்க்கலாம். இப்போ இது வெல்லம் நல்லா கரைஞ்சி இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது பாகு வரணும்லாம் கிடையாது, கரைஞ்சா போதும். இப்போ இந்த தேங்காவை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கெட்டியமாக வரும். இது கூட நம்ம விருப்பப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம கெட்டியாக ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா கெட்டியமாக ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு நல்லா. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 விதம் பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை செய்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாவு வந்து ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஆறி நல்லா ஆயிடுச்சு. நம்ம கையில் நெய்யை தடவிக்கிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சாஃப்டாக இருக்கும், கையில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கலாம் பிடிக்கிறதுக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இது ஈஸியாக உங்களுக்கு ஒட்டாமல் வரும், அதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம நெய் தடவி வச்சுக்கணும், அப்போ ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் கவரில் நெய் தடவியாச்சு. நம்ம இந்த மாவை வந்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டி நடுவில் வச்சுட்டு இன்னொரு பிளாஸ்டிக் கவரை நம்ம மேலே வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அமுத்துறதுக்கு ஈவனாக நல்லா ரவுண்டாக வரும். இப்படியே தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ இதை உள்ளே வச்சு நம்ம பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது 2 ஸ்பூன் அளவுக்கு வைக்கலாம். இப்போ இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மடக்கிடலாம். இதை வச்சு அமுத்திட்டிங்கன்னா அந்த ஸ்டஃப்பு வெளியில் வராது.
ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்யறதுக்கு. அச்சு எதுவுமே இல்லாமையே நம்ம பண்ணலாம். இப்போ வந்து இதை ஒரு டிசைனாக கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம என்ன விருப்பமோ டிசைனு அது அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி டிசைன் செஞ்சுருக்கேன். இப்போ நான் இந்த அச்சு வச்சு செய்ய போகிறேன். எள்ளு போட்டு செஞ்சோம் இல்லையா பூர்ணம், அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து இதை வந்து நம்ம உள்ள ஃபஸ்ட்டு போட்டுடணும். போட்டுட்டு இப்போ இதை உள்ள நல்லா இருக்கிறது எல்லாமே ஈவனாக நம்ம விரலை வச்சு அமுத்தி விட்டோம்னா கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துரும். இது மோதகம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சிடலாம் பூர்ணத்தை. இப்போ இது நல்லா பூர்ணத்தை உள்ளே வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இதை மூடிடலாம். மூடிட்டு இப்போ இதை பாருங்கள், திறந்தீங்கன்னா அழகான மோதகம் ரெடி. இப்போ இது மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பு பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம். இப்போ அதை லேசாக அமுத்திட்டு இது மாதிரியும் பிளெயினாகவும் விடலாம், இல்லை நம்ம இந்த மாதிரி டிசைனும் பண்ணலாம். இது நம்ம அச்சுலாம் இல்லாமல் இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி டிசைனாகவும் நம்மளே கையில் பண்ணலாம், நல்லா வரும். இப்போ நம்ம வந்து தேங்காய் பூர்ணம் செய்யலாம். அதை வந்து இந்த மோதகத்தில் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ளே வந்து தேங்காய் பூர்ணம் ஸ்டஃபிங் வச்சுருவோம். இப்போ இதை வச்சு மூடிடலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் நெய் தடவி இந்த மாதிரி இடியாப்ப தட்டு வரும், அதில் நெய்யை தடவி நம்ம இதை கொழுக்கட்டைக்கு வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச ஒரு கொழுக்கட்டையாக எடுத்து ஒரு 10 நிமிஷம் போதும், வெந்துடும். இது வெந்த மாவு தான். இதில் எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி வச்சுருவோம். இப்போ இதை மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போது நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ஸ்டஃபிங்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.